இயேசுவில் பிரியமானவர்களே, தமிழக மக்கள் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு கிதேந்திரன் விளைவு. என்ன இந்த கிதேந்திரன் விளைவு என்று பார்க்கின்ற பொழுது, கிதேந்திரன் என்ற ஒரு சிறுவன் மூளைச்சாவு அடைகிறான் விபத்திலே. இவ்வாறு மூளைச்சாவு அடைந்த அந்த கிதேந்திரனுடைய உடல் உறுப்புகளை தானம் செய்வதற்காக அவர்களுடைய பெற்றோர்கள் சம்மதிக்கிறார்கள். தமிழகம் அதுவரை கண்டிராத ஒரு நிலை, தமிழக மக்களுக்கு பெருமளவில் விளம்பரம் இல்லாத ஒரு நிலை அங்கு நிறைவேறுகிறது. அந்த பெற்றோர் சொல்லுகிறார்கள், இதோ என்னுடைய மகன் எப்போது உயிரை விடுவான் என்று தெரியாது, ஆனால் என்னுடைய மகனின் வாயிலாக பல மனிதர்கள் வாழ வேண்டும், ஆகவே மூளைச்சாவு அடைந்த என்னுடைய மகனுடைய உடல் உறுப்புகளை அறுத்து கொடுக்க நான் உடன்படுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். கிதேந்திரனுடைய இதயமானது எடுக்கப்படுகிறது, சிறுநீரகங்கள் எடுக்கப்படுகிறது, கல்லீரல் எடுக்கப்படுகிறது, கருவிழி எடுக்கப்படுகிறது, எலும்பு மஞ்சை எடுக்கப்படுகிறது. இவ்வாறு கிதேந்திரனுடைய உடலானது கூறு போடப்படுகிறது. கூறு போட்டு ஒவ்வொரு உறுப்புகளையும் எடுத்து உறுப்புகள் இழந்து தவித்த அந்த மனிதர்களுக்கு பொருத்தப்பட்டது. கிதேந்திரன் வீழ்ந்தான், இறந்தான். ஆனால் அவனின் வாயிலாக பல மனிதர்கள் இன்று உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் கிதேந்திரன் விளைவு. இதன் வாயிலாக தமிழகம் இன்று முதலிடத்திலே, உறுப்பு தானத்தில் முதலிடத்திலே இருக்கிறது என்றால் அதற்கு அடித்தளம் போட்டது இந்த கிதேந்திரன் என்று சொன்னால் அது மிகையாகாது. இயேசுவில் பிரியமானவர்களே, அந்த மகன் பல மனிதர்களுக்கு வாழ்வு கொடுத்தான். இன்று என் ஆண்டவர் இயேசு நமக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார். இன்று பெரிய வெள்ளி கனத்த இதயத்தோடு, வேதனை நிறைந்த இதயத்தோடு, தடுமாறும் இதயத்தோடு என் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த இறப்பு நிகழ்விலே பங்கு பெறுவதற்காக இதோ இந்த நேரத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோமே. இந்த 3 மணி பகலிலே வெயில் அடிக்கக்கூடிய இந்த தருணத்திலே என் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த நினைவில், அவர் நமக்காக உயிரை கொடுத்தாரே என்ற அந்த நினைவிலே பங்கு பெறுவதற்காக நாம் வந்திருக்கிறோம். ஆமோஸ் 8:9 சொல்லுகிறது, நண்பகலில் கதிரவனை மறையச் செய்து பட்டப்பகலை இரவாக்குவேன் என்று சொன்ன அந்த உயிருள்ள வார்த்தை இங்கு நிறைவேறுகிறது. என் ஆண்டவர் இயேசு இறந்த அந்த தருணம் சூரியன் ஒளி கொடுக்கவில்லை, இருண்டு போனது, மௌன அஞ்சலி செலுத்தியது. நாமும் ஒரு நிமிடம் நமக்காக உயிர் துறந்த என் ஆண்டவருக்கு மௌன அஞ்சலி செலுத்துவோமா? மகனே, மகளே, இந்த வேதனை நிறைந்த நிலையிலே என் ஆண்டவர் நமக்கு விட்டு சென்ற அந்த நிகழ்வு என்ன, விட்டு சென்ற உண்மை என்ன, இந்த பெரிய வெள்ளி உலகம் முழுவதும் கொண்டாடக்கூடிய இந்த தருணத்திலே என் ஆண்டவர் எதை சொல்ல வருகிறார் என்பதை தான் திரைச்சீலை என்பதின் வாயிலாக இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 51வது இறை வார்த்தை சொல்லுகிறது, என் ஆண்டவர் இயேசு உயிர் துறந்த அந்த தருணத்திலே எருசலேம் தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழ் வரை 2ஆக கிழிந்தது என்று விவிலியம் சொல்லுகிறது. இந்த திரைச்சீலை என்றால் என்ன? இன்று இந்த திரைச்சீலை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக பழைய ஏற்பாட்டிலே எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 2-3 வார்த்தைகள் சொல்லுகிறது. எருசலேம் தேவாலயத்தில் இந்த திரைச்சீலையானது இருக்கிறது. எதற்காக இந்த திரைச்சீலை என்றால், அந்த ஆலயத்திலே தூயகத்தையும் திரு தூயகத்தையும் பிரிப்பதற்காக இந்த திரைச்சீலையானது இருக்கிறது. அப்படியெனில் இந்த தூயகத்தில் குருக்கள், தலைமை குருக்கள் வந்து பலி நிறைவேற்றுவார்கள். அவர்களுக்கு இந்த திரைச்சீலையை கடந்து இந்த திருத்தூயகத்துக்குள் செல்வதற்கு அனுமதி கிடையாது. விவிலியம் சொல்லுகிறது, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 7வது இறை வார்த்தை, தலைமை குரு வருடத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த திரைச்சீலையை கடந்து உள்ளே செல்ல முடியும். உள்ளே சென்று தனக்காகவும்
மக்களுக்காகவும் பலி ஒப்பு கொடுப்பார். காரணம் இங்குதான். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 3-4 வார்த்தை சொல்லுகிறது, உடன்படிக்கையின் பேழை இருந்தது. அந்த திருத்தூயகத்துக்குள்ளே உடன்படிக்கையின் பேழை இருக்க அங்கே தலைமை குரு வருடத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் செல்லுவார். இந்த தூயகத்தையும் திரு தூயகத்தையும் பிரிக்கக்கூடிய இந்த திருச்சிலை தான் என் ஆண்டவர் இயேசு இறந்த அந்த தருணத்திலே மேலிருந்து கீழ் வரை 2ஆக கிழிந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது? இந்த திருச்சிலை தான் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசுவினுடைய திரைச்சீலையோடு ஒப்பிடப்படுகிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19-20 வார்த்தைகள் சொல்லுகிறது, இயேசுவின் உடல்தான் அந்த திரைச்சீலை. பழைய ஏற்பாட்டிலே துணியானது திரைச்சீலையாகி இருந்தது. இங்கே புதிய ஏற்பாட்டிலே என் ஆண்டவர் இயேசுவினுடைய உடலானது திரைச்சீலையாக இருக்கிறது. இந்த திருச்சீலை தான் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, தெரியாமல் இருந்த இந்த திரைச்சீலை என் ஆண்டவர் இயேசுவால் திறக்கப்பட்டது. அதுவரை திறக்க முடியாது என்ற நிலையிலே இருந்த இந்த திரைச்சீலையானது என் ஆண்டவர் இயேசுவினுடைய இறப்பால் திறக்கப்படுகிறது என்று விவிலியம் சொல்லுகிறது. தன்னுடைய உடலை உடைத்த ஆண்டவர், தன்னுடைய உடலை கிழித்த ஆண்டவர் தன்னுடைய உடலை திரைச்சீலையாக மாற்றி ஒரு புதிய வழியை திறந்து தருகிறார். ஆகவேதான் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19-20 வரை உள்ள வார்த்தைகள் சொல்லுகிறது, இந்த இயேசு என்ற திரைச்சீலையின் வழியாக திரு அவையானது உள்ளே செல்வதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது. இதுவரை தலைமை குருக்கள் மட்டும்தான் செல்ல வேண்டும் என்ற நிலையானது இங்கு உடைக்கப்பட்டு என் ஆண்டவர் இயேசு என்ற திரைச்சீலையின் வழியாக திரு அவையானது, திரு அவை என்று சொல்லுகின்ற அப்பொழுது நாம் ஒவ்வொருவருமே உள்ளே செல்வதற்கான அந்த வழியை என் ஆண்டவர் இயேசு திறந்து வைக்கிறார். ஆகவேதான் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 20வது வார்த்தை சொல்லுகிறது, இந்த வழி வாழ்வுக்கு செல்லக்கூடிய வழி, இந்த வழி வாழ்வுக்கு செல்லக்கூடிய வழி. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த நாள், இந்த பெரிய வெள்ளி என் ஆண்டவர் இயேசு உயிரை கொடுத்த இந்த தருணத்தில் தன்னுடைய வாழ்வை நமக்காக கொடுத்திருக்கிறார். இந்த வெள்ளி குறித்து காட்டக்கூடிய உண்மை, இந்த திரைச்சீலை வழியாக என் ஆண்டவர் இயேசுவின் என்ற அந்த திரைச்சீலையானது கிழிந்து போக இதன் வாயிலாக நமக்கு என்ன கிடைத்தது என்று பார்த்தோமேயானால், முதலாவதாக இந்த வழி, இந்த திரைச்சீலை என்பது வாழ்வின் வழியாய் மாறுகிறது. ஆதாம் ஏவாளின் வாயிலாக பூட்டப்பட்ட ஏதேன் தோட்டம், அவர்கள் பாவம் செய்ததன் வாயிலாக பூட்டப்பட்ட இந்த ஏதேன் தோட்டமானது எப்போது திறக்கப்பட்டது என்றால் என் ஆண்டவர் இயேசுவினுடைய இரத்தம் சிந்துதலின் வாயிலாக, என் ஆண்டவர் இயேசுவினுடைய இரத்தம் சிந்துதலின் வாயிலாக திறக்கப்படுகிறது. ஆகவேதான் யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வார்த்தை சொல்லுகிறது, நானே வாயில், என் வழியாய் வருபவர்கள் வாழ்வை கண்டடைவார்கள். அந்த வழியை திறந்து வைத்தது என் ஆண்டவர். மகனே, மகளே, அப்படியெனில் இந்த வெள்ளிக்கிழமை நம்முடைய வாழ்வு திறக்கப்பட்ட நாளாய் அமைகிறது, நமக்கு வாழ்வு கொடுத்த நாளாய் அமைகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இது அன்பின் வழி. பெரிய வெள்ளி என்றாலே, கல்வாரி மலை என்றாலே அன்பினுடைய அடித்தளம், அன்பினுடைய உச்சம் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 18-19 வார்த்தைகள் இவ்வாறு சொல்லுகிறது, அன்பினுடைய ஆழம், உயரம், அகலம் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்தது ஆண்டவர் இயேசு. அவருடைய அன்புக்கு எல்லையே இல்லை. பகைவர்களை மன்னித்த அன்பு, துன்புறுத்தியவர்களை மன்னித்த அன்பு, பழி வாங்காத அன்பு என் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு. அதை தான் இதோ கல்வாரியிலே என் ஆண்டவர் நமக்காக வெளிப்படுத்தினார். தன்னுடைய கரங்களை விரித்தவராய், இதோ இனிமேல் என்னிடம் ஒன்றுமில்லை, அனைத்தையும் நான் உங்களுக்காக கொடுத்து விட்டேன் என்று கல்வாரியிலே என் ஆண்டவர் இரத்தம் சிந்தி உயிரை கொடுத்தாரே, இதுதாங்க அன்பினுடைய உச்சம். அன்பினுடைய உச்சம் இதுதான். இதை என் ஆண்டவர் இன்று நமக்காக வெளிக்காட்டியிருக்கின்றார். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது துன்பத்தை அகற்றிய வழி இது. எசாயா 25ஆம் அதிகாரம் 7வது வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் முகத்தை மூடியுள்ள முக்காட்டை இந்த மலையிலே அவர் எடுத்து மாற்றுவார்.
கல்வாரி மலையிலே என் ஆண்டவர் அந்த முக்காடை எடுத்து மாற்றினார். கல்வாரி மலையிலே என் ஆண்டவர் இயேசுவினுடைய திரைச்சீலை என்ற உடல் உடைக்கப்பட்ட தருணத்திலே இந்த துன்பம் என்ற மேகம் கலைந்து போனது. இந்த துன்பம் என்ற முக்காடு உடைக்கப்பட்டது. துன்பம், வேதனை, போராட்டம், வலி, கவலை எதுவாக இருந்தாலும் என் ஆண்டவர் இயேசு உடைத்தெறிந்து நமக்கு வாழ்வை கொடுத்தது இந்த நாள்தான். நான்காவதாக, விலை கொடுத்து மீட்ட வழி. 1 பேதுரு 1:18-19 இறை வார்த்தைகள் சொல்லுகிறது. இதோ நம்மை மீட்பதற்காக என் ஆண்டவர் கொடுத்தது பொன்னோ வெள்ளியோ இல்லை, மாறாக மாசு மறுவற்ற தன்னுடைய இரத்தம். அந்த இரத்தத்தை நமக்காக கொடுத்து என் ஆண்டவர் நமக்கான வழியை திறந்து வைத்தார். ஆகவேதான் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 5ஆவதாக பார்க்கின்ற பொழுது பிளவுகளை அகற்றிய வழி. எபிரேயர் 2:16 இறை வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். சிலுவை வாயிலாக என் ஆண்டவர் பிரிந்து நின்ற இனத்தை ஒன்றாக்கினார், பிளவுகளை ஒன்றுபடுத்தினார். அங்கே வேற்றுமை இல்லை, பிளவுகள் இல்லை, அனைத்தும் ஒன்றாய் மாறியது. கொலோசையர் 2:14 இறை வார்த்தை சொல்லுகிறது, ஆணி அடித்து அனைத்தையும் உடைத்து விட்டார். மகனே, மகளே, இந்த நாள் இறைவன் நமக்காக திறந்த ஒரு புதிய வழி, தன்னுடைய உடலை கிழித்து நமக்காக வழி திறந்திருக்கிறார். இந்த வழியின் வாயிலாக நாம் உள்நுழைந்திருக்கிறோம். ஆகவே என் ஆண்டவர் இயேசு விட்டு சென்ற இந்த வழியை நாம் பின்பற்றி நடக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வானது இருளிலிருந்து ஒளிக்கு வந்த வாழ்வாய் அமையும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஜெபம். இயேசுவே, நீர் உயிர் விட்டீர். ஆனால் உம்மிடமிருந்து உயிரின் ஊற்று ஆன்மாக்களுக்காக பீரிட்டெழுந்து அகில உலகிற்காக இரக்கத்தின் கடல் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் சுவையே, ஆழம் காணா தெய்வீக இரக்கமே, நீர் அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எம்மீது பொழிந்தருளும். இயேசுவின் இருதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இருதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இருதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். தூய கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன்.
உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எமது பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எமது பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எமது பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக
எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எமது பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எமது பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். மகா தயை நிறைந்த இறைவா, இரக்கத்தின் தந்தையே, ஆறுதலின் தேவனே, உம்மீது விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரே. உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியருளும். இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் எல்லா சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாயிருக்க உமது இரக்கத்தின் அருள் கொடைகளை எங்கள் மீது நிறைவாக பொழிந்தருளும். என்று வாழ்பவரும் எல்லாம் வல்லவருமாய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இவற்றை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன்.